எமது காணியை விடுவிப்பதற்கு நடக்கும் கூட்டங்களுக்கு ஏன் எங்களை அழைப்பதில்லை? தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் கேள்வி. விமர்சனங்களை மறைப்பதற்கு முயற்சிக்கும் அர்ச்சுனா எம்பி, அதன் வெளிப்பாடே எம்மீதான பொய் பரப்புரை. ஏபிடிபி. மஹிந்த குடும்பத்திற்கு அடுத்த பேரிடி, லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடி. மே மாத இறுதி வரை காலக்கெடு, ஜனாதிபதி அனுர அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு. சமகால அரசுக்குள் நடந்த பாரிய நிதி மோசடி, உண்மைகளை வெளிப்படுத்த உள்ள ஜனாதிபதி அனுர. தேனிசை செல்லப்பாவிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி அஞ்சலி. சிறையில் பிள்ளையானின் அறைக்கு அடுத்த அறையில் நடந்த சம்பவம். தமிழ் தேசிய பேரவையின் மே தின கூட்டம் நல்லூரில். தனக்கு எதிரான விமர்சனங்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்கும் தன்னை புனிதராக்குவதற்குமே அர்ச்சுனா எம்பி முயற்சிக்கின்றார். அதன் ஒரு வெளிப்பாடே எம்மீதான குற்றச்சாட்டும் இருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் காணி முரண்பாட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் ஏபிடிபிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று ஏபிடிபி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஏபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் மானிப்பாய் பிரதேச அமைப்பாளர் வெளிச்சோர் ஜோன்சன் ஆகியோர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட காணொளி பதிவிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் தனக்கும் இடையிலே 2023 ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் ஒன்றை பிரசுரித்து காண்பித்து தன்னுடைய காணி தொடர்பிலே தற்போது அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்ற அல்லது துப்பாக்கியை ஒரு பெண்ணுக்கு எதிராக நீட்டினார், துப்பாக்கியை காட்டி ஒரு பெண்ணை மிரட்டினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே குறித்த காணி தொடர்பிலே 2023 ஆண்டிலிருந்து பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் தனக்கு சொந்தமான அந்த காணியை 2023 ஆண்டு காலப்பகுதியிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் அபகரிக்க முயன்ற நிலையிலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு தொடர்பு கொண்டு அது தொடர்பிலே முறையிட்டதாகவும் கலந்துரையாடியதாகவும் சொல்லி ஒரு சிறு பகுதியை மாத்திரம் அங்கே காண்பித்திருந்தார், தனக்கு தேவையான ஒரு சிறு பகுதியை. ஆனால் அதில் தொடர்பிலே உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர் சொன்னது போன்று செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு அவர் உரையாடியதன் அடிப்படையில் அந்த காலப்பகுதியிலே அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய தோழர் ஜீவா அவர்களை தொடர்பு கொண்ட செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இது சம்பந்தமாக விசாரித்து அங்கே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து தனக்கு அறிக்கையிடும்படி அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தோழர் ஜீவா அவர்கள் சம்பந்தப்பட்ட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியிருந்தார். அங்கே அப்போது என்ன நடந்தது என்பது தொடர்பிலே அவர் தற்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். சம்பந்தமாக கௌரவ இன்றைய அமைச்சராக இருந்த டாக்டர் சிவானந்தா கூடிய தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். வைத்தபோது தன்னுடைய காணியில் இப்படி 2 பேர் தான் பிராம்பட்டியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தங்களுக்கு அந்த காணி பங்கு இருக்குது, தங்கள காணி இருக்குது பிடித்திருக்கிறார் என்று சொல்லி பிரச்சனைப்பட்டு தன்னோட கதைச்சதாக கூறியிருந்தார். நான் பிறகு அவர் என்னோட கதைச்சோட நான் கூறியிருந்தேன் அப்படி இப்படி சம்பந்தமாக யாரும் வந்திருக்க மாட்டினேன், அப்படி ஒரு தரம் இல்லை. அப்படி உங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று போலீஸில் முறைப்பாடு செய்து அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி இப்படி சொல்லி யாரும் அங்கே விற்ற காணி எங்கட காணி என்று அங்கே யாரும் போனது இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து அந்த அமைச்சராக இருந்த டாக்டர் நான் கூறியிருந்தேன். இதை நான் அவர் என்னோட கதைச்சிருக்கிறார், உங்களோட கதைச்சா நீங்கள் அது பாருங்கள் நினைச்சிட்டு நான் அதை பார்த்தேன்னா நீங்கள் 6 ஆட்கள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, போலீஸில் போய் அதுக்கு புறப்பாடு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்றதை நான் அதை அந்த நேரம் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அது தொடர்பாக அந்த நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தாரா?
போலீஸில் முறைப்பாடு செய்தேன். நான் போலீஸில் நீங்கள் முறைப்பாடு செய்து ஆக்களை கூப்பிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்க. அப்படியே ஆக்களை பிடிச்சி போலீஸில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் என்ன கருவீங்க, நான் பார்க்குறேன் எங்கடைய ஆக்கலான்னு. எங்கடைய ஆக்களை இல்லை, அப்படியே வந்து ஏற்படு அப்படியே அது செய்யும். இதுதான் அந்த சந்தர்ப்பத்திலே நடந்திருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது தனக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே தனக்கு எதிரான விமர்சனங்கள் மிகவும் ஆழமாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை வலுவிழக்கச் செய்வதற்காக அல்லது அதனை நியாயப்படுத்தும் வகையிலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் இந்த விடயத்திலே சம்பந்தப்படுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இது முதற் தடவை அல்ல. கடந்த காலங்களிலும் யாரெல்லாம் தங்களை புனிதர்களாகவும் தியாகிகளாகவும் காண்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்புவதுதான் ஒரு வாடிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது. அது வரலாறாக இருந்திருக்கின்றது. அத்தனை அவதூறுகளையும் சேரடிப்புகளையும் எதிர்கொண்டுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இந்த மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன, தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் எவ்வாறு கையாண்டிருந்தார்கள் என்பது அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்து அல்லது காணொளி ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு இருந்த அதிகாரங்களை சட்டவிரோதமாக அல்லது தவறான முறையிலே பயன்படுத்தியது இல்லை என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு அல்லது தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி காட்டி சுடுவேண்டா நாயே என்று சொன்னதாக எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. ஆக ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யானது. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூட எங்களுடைய செயலாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு கதைத்த போது அவர் மிகவும் அன்பான முறையிலே அவருடைய தொலைபேசி அழைப்பை பதிலளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சாவகச்சேரி பிரதேசத்திலே சாவகச்சேரி வைத்தியசாலையிலே அவருக்கு பிரச்சனை வந்தபோது கூட அவர் எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை தொடர்பிலே கலந்துரையாடிய போது கூட அந்த பிரச்சனையிலே நியாயம் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பிலே காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதற்கான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அப்போது எங்களுடைய செயலாளர் நாயகம் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு வழங்கியிருந்தார். இருந்தாலும் தொடர்ந்து வந்த காலங்களிலே அவருடைய அணுகுமுறைகள் அல்லது தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னகர்த்துவதற்கு ஏற்ற வகையிலே அர்ஜுனா ராமநாதனுடைய அணுகுமுறைகள் இல்லாததன் காரணத்தினாலேயே அப்போது அவர் முன்வைத்த கோரிக்கைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தான் தற்போதும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அல்லது விமர்சனங்களை வலுவிழக்க செய்யும் வகையில் அல்லது பூசி மெழுகும் வகையில் அல்லது அதனை கருத்து பரிமாற்றத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நன்றி. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கொழும்பு டொரிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாங்குவதற்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிறிலிய கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை கேள்விக்குட்பட்ட வீட்டின் உரிமையை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதை உரிமையாளர் வெளியிட தவறினால் முறையான விசாரணையை தொடர்ந்து நீதித்துறை நடவடிக்கை மூலம் அந்த சொத்தை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடு உள்ளது என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகிறது. 2015 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக அவர் இதற்கு முன்னர் முறையான பிரமாண பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன்படி 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் 49ஆம் பிரிவுக்கு இணங்க 14 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு மஹிந்தவிற்கு மார்ச் 23 அன்று அறிவிக்கப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் குறிப்பிட்ட காலத்திற்கு துல்லியமான தகவல் வழங்கப்படாவிட்டால் அது தகவல் மறைப்பாக கருதப்பட்டு அவர் மீது மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள 500 குடும்பங்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. டிட்வா சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்காக மே மாத இறுதிக்குள் தற்காலிக வீடுகளை கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரியிலிருந்து காணாமல் போயுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விளக்கம் அளிக்க உள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விசேட உரையாற்ற உள்ளார். இந்த தகவலை திரைசேரி செயலாளர் ஹர்சன சூரிய பெரும அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்சரி சில்வாவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக அரசாங்க நிதிக்குழுவின் முன்னிலையில் இன்று முன்னிலையாகுமாறு திரைசேரி செயலாளருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய தினம் முன்னிலையாக போவதில்லை என்பதை கடிதம் மூலம் குழுவின் தலைவர் ஹர்சரி சில்வாவிற்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறித்த கடிதத்தில் இந்த நிதி மோசடி அல்லது காணாமல் போனமை தொடர்பான விவரங்களை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த உள்ளார். இதனால் தாம் தற்போதைக்கு குழு முன்னிலையில் முன்னிலையாக வேண்டிய அவசியம் இல்லை என திரைசேரி செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மறைந்த தமிழ்நாட்டு பாடகர் தேனிசை செல்லப்பாவிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி நினைவேந்தல் நிகழ்வினை முன்னெடுத்துள்ளது. குறித்த நிகழ்வு நேற்று மணல்காடு கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அகஸ்டின் ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈகைச்சுடரினை ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் ஏற்றி வைத்து மலர் மாலை அணிவித்ததை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தேனிசை செல்லப்பா அவர்கள் நினைவாக மரக்கன்று ஒன்றும் நாட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிப்பதற்கென நடைபெறும் கூட்டங்களுக்கு காணி உரிமையாளர்கள் ஆகிய எங்களை அழைப்பதில்லை. அங்கே என்ன கதைத்தார்கள் என சொல்வதில்லை. கூட்ட அறிக்கைகள் கேட்டால் எமக்கு தருவதில்லை என தையிட்டி காணி உரிமையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். விகாரை தொடர்பான காணி பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதுதான் அவர்களுடைய வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் வாய் மூலம் சொல்லுகிறார்கள் மக்களுடைய காணியை அளந்து மக்களுக்கு கையளிப்பதற்கான இதன்று. அப்போ நாங்கள் அவர்களிடம் கோரியிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர்கள், எங்கள் 17 பேருடைய பெயரை போட்டு இந்த பிரச்சனையை தீர்வை காண்பதற்காக என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை தொடர்பான காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ள அளவீட்டு நடவடிக்கைக்குத்தான் அழைத்திருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைக்கு அல்ல. அப்போ நாங்கள் மக்கள் எங்களுடைய காணி என்று இந்த கடிதத்தின் மூலம் ஒப்புக்கொள்கிறார்கள், மக்களுடைய காணிகளில் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அங்கே போவது நாங்கள் கேட்டது இதே போல் 17 பேர்த்த பேரை போட்டு உங்களோட காணிகளை நீங்கள் அடையாளப்படுத்துங்கோ, வந்து காட்டி நிலப்பத்தினருக்கு அடையாளப்படுத்துங்கோ, அதுக்கு நாங்கள் உங்களோட காணிகளை உங்கள்கிட்ட கையகப்படுத்துகிறோம், உங்களுக்கு தர்றதுக்கான நோக்கம் என்றதை எழுத்தில் தாங்கோ. எங்களுக்கு பொறுப்பானது பிரதேச செயலகம். பிரதேச செயலர் தான் எங்களை அழைத்திருக்கிறார். பிரதேச செயலர் தரவோனும் ஒரு லெட்டர் கேட்டில்லை. இதுதான் எங்களோட கோரிக்கையாக இருந்தது. அதை ஒரு கால் அதுக்கு எழுதி கொடுப்போம் என்ற மாவட்ட செயலர் அதை எழுதி கொடுங்க என்றார். சில சொற்றாளர்களை இணைக்க இறுதி வரை தயங்கினார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காணிகளை ஒப்படைக்க என்ற சொற்றாடலை இணைக்கிறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது வாய் மூலம்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கொழும்பிலே நடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டு விட்டதாக முடிவு. உங்கள் காணிகள் சரிபார்க்கப்பட்டு விட்டது. கொழும்பில் உள்ளவர்கள் சகல அமைச்சு மட்டங்களிலேயும் இது மக்களுடைய காணி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆகவே உங்களுடைய காணிகளை வழங்குகிறோம் என்பதை வாய் மூலம் மட்டும்தான் சொல்லுகிறார்கள். எழுத்திலே தர முழுமையாக எழுத தொடங்குகிறார்கள். சில சொற்றாடல்களை உட்புகுத்தாமல் அதை மறுக்கிறார்கள். அந்த சொற்றாடல் இருந்தால் காணிகளை மக்களுக்கு வழங்க என்ற சொற்றாடலை முழுமையாக மறுக்கிறார்கள். அப்படியான வாதி பிரதிவாதங்கள் போய் நாங்கள் எழுத்து மூலம் இல்லாத பட்சத்தில் எங்களை காணிகளை அடையாளப்படுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று வலுவான சந்தேகம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருந்தது. அதன் பின்னர் சுமார் 1.5 மணி நேரங்கள் காணி உரிமையாளர்கள்
மரத்துக்கு கீழே இருக்க விட்டு அந்த உள்ளுக்கு அந்த கட்டடத்துக்கிட்ட இருக்கிற அந்த பிக்குவோடையும் மேலதிகமாக வந்த சிலரோடையும் கலந்துரையாடல்கள் நடந்தது. அந்த அமைக்கப்பட்ட குழுவுக்கு அப்பாற்பட்ட சிலரும் அந்த கலந்துரையாடல்களில் இருந்தார்கள். அமைக்கப்பட்ட குழுவில் உள்ள GADS விட அப்பாற்பட்ட சில பேரும் அந்த கலந்துரையாடல் இருந்தார்கள். 1.5 மணி நேர கலந்துரையாடலுக்கு பிறகு நாங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கு கடிதம் தரலாம், ஆனால் எந்த ஒரு முத்திரையிடப்பட்ட இதிலேயும் இல்லாமல் வெற்று பேப்பரில் உங்களோட காணி அளந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்ற கடிதத்தை தந்து கீழே அதைத்தான் அவர் மாவட்ட செயலாளர் காட்டினது. இந்த கடிதமும் கொடுக்க ரெடி, இத்தனை பேர் சைன் பண்ணியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டவாறு அது தையட்டி மக்கள் என்றதும் அதில் சேர்க்கப்படவில்லை. இந்த விகாரை காணி பிரச்சனை சேர்க்கப்பட்டிருக்கு. கீழே 7 பேர் 6 பேர் சைன் பண்ணி இருக்கிறார். அந்த 6 பேரில் எங்களோட பிரதேச செயலாளரும் சைன் பண்ணி இருக்கிறார். அதை வெற்று பேப்பரில் அது வந்தபடியால் அது எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள். இது வெற்று பேப்பர் உங்களுக்கு நாளைக்கு காணி விடுபடாமல் காணி கையகப்படுத்தப்பட்டால் நீங்களே கூட காணிகளை அடையாளம் காட்டுகிறீர்கள். அது ஏதோ ஒரு பகுதியூடாக கையகப்படுத்தப்பட்டால் இந்த வெற்று பேப்பருடன் 5 பேருடைய சைனோட கொண்டு போய் எங்கேயும் நீங்கள் காட்ட மாட்டீங்கள். அதுக்கு வேறு விதமான பதில்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே வரலாற்றில் பல காணிகள் அப்படி சுவீகரிப்பு அண்டு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆகவே அந்த எழுதப்பட்ட 6 பேரும் கூட குழுவில் நீங்கள் தீர்மானித்த அந்த 6 பேரும் பிரதேச செயலருக்கு அதை கொடுங்க. பிரதேச செயலர் இதில் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை போல் இந்த தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டதுக்கு அமைய இந்த காணிகளை ஒப்படைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற பிரதேச செயலர் இதில் தந்தால் தான் நாங்கள் அளக்க விடுவோம் என்றதை தான் நாங்கள் சொன்னது. இதில் முக்கியமான விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இந்த காணி அளவீடு செய்து அந்த காணிகளை கொடுத்தால் இந்த காணி உரிமையாளர்களை விட சந்தோஷப்படுறது வேறு யாருமே இருக்க முடியாது. காணிகளை ஒப்படைத்தால் அளவீடு செய்து அதுக்கு நாங்கள் தடையாக எக்காரணம் கொண்டும் தடையாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் எங்களோட காணிகளை எடுக்கிறதுக்காண்டித்தான் தொடர்ந்து பல முயற்சிகளை பல விதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் எங்களோட காணிகளுக்கு மற்றவை அத்துமீறி செய்கிற செயல்பாடு நடந்தால் அதுக்கு உச்சகட்ட எதிர்ப்பை தெரிவிக்கிறதும் இந்த காணி உரிமையாளர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதை எல்லாரும் முதலாவதாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த காணி விடயங்களில் பல தரப்பட்ட இதுகளில் முதலாவது 17ஆம் தேதி அளவை குழப்பப்பட்ட பின்னர் அதில் உள்ள பாதகமான செயல்பாடுகளை நாங்கள் யாழ் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் மூலம் எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறோம். அந்த கடிதத்தின் பிரதிகள் அதிமேதகு ஜனாதிபதி பிரதமர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஆளுநர் வேதநாயகன், காணி உரித்து நிர்ணய ஆணையாளர் நாயகம், சிரேஷ்ட நில அளவை அத்தியசர் இவ்வளவு பேருக்கும் இந்த கோப்பியை அனுப்பியிருக்கிறோம். அப்படி இருந்த 22ஆம் தேதி இந்த கடிதம் கையளிக்கப்பட்டது. இந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு எழுத்து மூல பதிலும் இதில் உள்ள நியாயப்பாட்டை மக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. எழுத்து மூலம் எதுவுமே தரமாட்டோம் உங்களுக்கு. நீங்கள் அதை கேட்கக்கூடாது, எழுத்து மூலம் கேட்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். எங்களோட அதிகாரிகள் எங்களுக்காண்டி போராடி இருக்கலாம் இதோட கோணம் என்று. எழுத்து மூலம் தர்றதால உங்களுக்கு அதில் என்ன நட்டம் அதைத்தான் நாங்கள் கேட்டுனாங்க. பல முறை பிரதேச செயலரிடம் மிக தாழ்மையாக நீங்கள் எழுத்து மூலமாக தாரதால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் எடுக்கப்பட்ட முடிவை எழுத்து மூலமாக எங்களுக்கு தரலாம். ஆனால் எழுத்து மூலமாக நீங்கள் தந்தால் எங்களோட பாதிப்பு தடுக்கப்படும். நீங்கள் எழுத்து மூலமாக தராட்டிக்கு உங்களுக்கு தந்தா என்ன தராட்டினா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் தராட்டிக்கு எங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. அந்த காணிகளில் ஒரு பகுதி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி விடுவிக்கப்படாமல் இருக்கலாம். யாரோ தனிநபர்களால் தொடர்ந்தும் இதே கையகப்படுத்தலால் இருக்கலாம். எதுக்குமே ஒரு எழுத்து மூலம் அந்த குழுவில் ஒரு முடிவெடுத்தால் அந்த குழுவால் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் கொடுக்கணும். ஏனென்றால் அந்த குழுவில் என்ன கதைக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த குழுவில் யார் இருக்கணும் என்றும் வாய் மூலம் இவர்கள் சொன்னது தான். மக்களின் பிரதிநிதிகளாக மாவட்ட செயலாளரும் பிரதேச செயலாளரும் போகிறதாக சொல்கிறார்கள். காணி உரிமையாளர்களில் ஒருத்தருமே அந்த குழுவில் இல்லை. அப்போ அங்கே என்ன கதைக்கிறாங்க என்ன முடிவுன்றதை எங்களுக்கு எழுத்து மூலமாக தர்றது தான் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு அழகு. அரசு அதிகாரிகள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தகுதி
இல்லாமல் தகுதி இல்லாமல் அந்த இடங்களுக்கு வந்த பல அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றது சகல மக்களுக்கும் தெரியும். அவைக்கு அதை எழுத்து மூலம் கொடுக்குறதுல சங்கடங்கள் இருக்குதோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த நிலைமை தெரியாது. முறைமைன்றது எழுத்து மூலம் அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பானது. அதைத்தான் நாங்கள் கோரினாங்க. இறுதி வரை அவர்கள் அதை தரவில்லை. அந்த ஒரு பிரதேச செயலாளர் அழைத்த பிரதேச செயலாளரால் ஏன் நாங்கள் அழைத்த இந்த இந்த எடுக்கப்பட்ட முடிவை பிரதேச செயலாளரும் இருந்து அந்த குழுவிலே ஒரு ஆள் அந்த முடிவை வாய் மூலம் சொல்கிற முடிவை எழுத்து மூலம் தந்து நாங்கள் உடகாணிகளை விடுவிக்கிறோம் என்றால் அந்த நில அளவை முடிஞ்சிருக்கும். மற்றபடி எந்த இது ஒன்றும் நாங்கள் இது தடை செய்ய எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கையில். இலங்கை வரலாற்றில் 6வது வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது குறித்த மர்மம் இன்னும் விலகவில்லை. இந்த தாக்குதலுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலி ஆகியோருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து எழுந்துள்ள அதிரடி தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான சக்ரான் காசிமின் சகோதரர் ஷெய்னி மௌலவி மற்றும் மெல்கான் ஆகியோரை பிள்ளையான் தான் இருந்த சிறை அறைக்கு அழைத்து ரகசியமாக பேசியுள்ளதாக ஒரு சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கான முந்தைய திட்டமிடல்களுடன் தொடர்புடையவை என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய பேரவையின் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தின கூட்டம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் யாழ் நல்லூரில் நாளைய தினம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டுக் குழு சார்பில் செல்வராசா கஜேந்திரன் விடுத்துள்ள அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டமானது சட்டநாதர் சிவன் வீதியில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி பணிப்பாளர்கள், இணையதள ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதற்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு 077 30 24 316 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.